أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والأنعام خلقها لكم فيها دفء ومنافع ومنها تأكلون ولكم فيها جمال حين تريحون وحين تسرحون وتحمل أثقالكم إلى بلد لم تكونوا بالغيه إلا بشق الأنفس إن ربكم لرؤوف رحيم صدق الله العظيم எல்லாம் அல்ல ஏக இறைவனான அல்லாஹ் அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் படைப்பினங்களின் பக்கம் தேவையற்றவன் என்று சாட்சி கூறியவனாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சான்று பகர்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளிலிருந்து முற்றுமுழுதாக விலகி வாழும்படி அல்லாஹ் எங்களை தடை செய்திருக்கின்றானோ அவைகளிலிருந்து தூரமாகி வாழும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை முற்றுமுழுதாக பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபா பெருமக்கள் மீதும் முஃமினான முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அமைதியும் உண்டாவதாக. இந்த ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தத்தமது வேலைகளை தொழில்களை நேர காலத்தோடு நிறுத்திவிட்டு இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே மற்றும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு கண்ணியமான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅதமுல் அய்யாம் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நாட்களிலேயே மகத்தான மிகப்பெரிய ஒரு நாள் யௌமுன் நஹர், அது ஹஜ் பெருநாளுடைய தினமாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, சும்ம யௌமுல் கர்ப், பிறகு அந்த ஹஜ் பெருநாளை அடுத்து வருகின்ற 11வது நாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். அந்த வகையில் இந்த துல்ஹஜ் மாதம் 11வது நாளில் நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். கணித்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாளில் செய்யப்படுகின்ற பிரதானமான அமல் தான் உதுஹியா என்ற அமலாக இருக்கிறது. உதுஹியா என்று வருகின்ற பொழுது அங்கு 3 பிராணிகள் தான் பிரதானமான பிராணிகள். அதை தவிர எந்த உயிரினத்தை கொடுத்தாலும் அது உதுஹியாவாக மாறாது. ஒன்று ஒட்டகம், அடுத்தது மாடு, அடுத்தது ஆண். சகோதரர்களே, இந்த உயிரினங்களை நேரடியாக அறுத்து பலியிட்டு அந்த நன்மைகளை அடைந்து கொள்கின்ற காலம்தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த பெருநாளுடைய தினம், அதனை அடுத்து வருகின்ற 3 தினங்கள். ஆனால் எங்களுடைய நாட்டின் சட்டப்படி நேற்றைய தினமும் இன்றைய நாளும் தான் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த அமலை நாம் இன்னும் பிற்படுத்தாமல் யாராருக்கெல்லாம் முடியுமோ அவர்கள் இருக்கின்ற அந்த நேரத்திற்குள் அந்த அமலை செய்து கொள்ள முடியும். சகோதரர்களே, இந்த அமலை, இந்த நன்மையை அல்லாஹ் எங்களுக்கு ஏனைய காலங்களில் நிறுத்திவிடவில்லை. ஒவ்வொரு கிழமையும் அல்லாஹ் தஆலா இந்த நன்மையை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் இக்தஸல, யார் வெள்ளிக்கிழமை அழகான முறையில் குளித்துக் கொண்டு நேர காலத்தோடு ஆரம்ப நேரத்தில் யார் ஜும்மாவிற்கு வருகை தருகிறாரோ, அவர் ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும். யார் 2வது நேரத்தில் வருகின்றாரோ அவருக்கு ஒரு மாட்டை அறுத்து குர்பான் செய்த நன்மை கிடைக்கும். யார் 3வது நேரத்தில் வருகின்றாரோ அவருக்கு ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும். யார் 4வது நேரத்தில் வருகின்றாரோ ஒரு கோழியை அறுத்து கொடுத்த அந்த நன்மை கிடைக்கும். யார் 5வது நேரத்தில் வருகின்றாரோ அவருக்கு ஒரு முட்டையை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். எனவே இந்த 5 படித்தரங்கள் கொண்ட இந்த நன்மை எல்லா காலங்களிலும் எங்களுக்கு இருக்கிறது. உலமாக்கள் சுபஹுடைய அந்த தொழுகையிலிருந்து ஜும்ஆவுடைய அந்த லுஹருடைய டைம் வரைக்கும் அந்த நேரத்தை 5ஆக பிரிக்கிறார். கிட்டத்தட்ட சுபஹுடைய அந்த நேரத்திலிருந்து ஜும்ஆ வரைக்கும் 5 மணித்தியாலம், உதாரணமாக ஒரு 5 மணித்தியாலம் என்று சொன்னால் அது 7 மணித்தியாலங்கள் இருக்கின்றன. அந்த 7ஐ 5ஆக பிரித்து அதில் ஆரம்ப நேரத்தில் யார் வருகின்றாரோ அவருக்கு இந்த ஒட்டகத்தை குர்பான் செய்து கொடுத்த நன்மை கிடைக்கும். எங்களுடைய பகுதியில் மிக மிக குறைவு அந்த மாதிரியான காட்சிகளை பார்ப்பதற்கு. எங்களுடைய எத்தனையோ சகோதரர்கள் சொன்னார்கள், வெளிநாடுகளில் சுபஹ் தொழுகைக்கே அவர்கள் ஜும்ஆவிற்கு ஆண்கள் பெண்கள் என்று குடும்பத்தோடு அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு வந்து விடுவார்கள். அப்படியான காட்சிகள் எங்களுடைய இந்த சமகாலத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனவே சுபஹுடைய தொழுகையை அந்த நேரத்தில் அவர்கள் ஜும்ஆவிற்கு நான் செல்லுகின்றேன் என்ற அந்த நியத்தோடு அவர்கள் பள்ளி வாயிலுக்கு அவர்கள் சகல ஏற்பாடுகளோடு வந்து விடுகிறார்கள். அவ்வாறு யார் ஆரம்ப நேரத்தில் வருகின்றார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும். அதிலிருந்து தான் நாம் அடுத்த 2வது நேரம், 3வது நேரம், கடைசி அந்திம நேரம் தான் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வருகின்ற அந்த நேரம் தான் ஆகும் கடைசியான நேரம். உண்மையில் இந்த நேரத்தில் எங்களுடைய பகுதியில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அநேக மாணவர்களுக்கு கோழி அறுத்து கொடுத்து சதகா செய்த அந்த நன்மை அல்லது ஒரு முட்டையை தர்மம் செய்த நன்மையில் தான் எங்களுடைய அநேக மாணவர்களுடைய நிலைமை இருக்கு. அப்படித்தான் நாம் ஜும்மாவிற்கு வருகிறோம்.
கிட்டத்தட்ட அரைவாசி பேருக்கு தான் இந்த நன்மையும் கிடைக்குது. இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நன்மையை பதிவு செய்கின்ற மலக்குமார்கள் அவர்கள் அந்த ஏட்டை மூடிவிட்டு இங்கு சொல்லப்படுகின்ற குர்பானின் பக்கம் அந்த மலக்குமார்கள் கவனம் செலுத்தி விடுகிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. எனவே கணிக்கக்கூடிய சகோதரர்களே, அந்த ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுத்த நன்மை, அல்லது மாட்டை அறுத்து குர்பான் கொடுத்த நன்மை, அல்லது ஆட்டை அறுத்து குர்பான் கொடுத்த நன்மை எங்களுடைய பட்டோலையில் பதிவு செய்யப்பட்டிருக்குமா என்று பார்த்தால் உண்மையில் நாம் தேடித்தான் பார்க்க வேண்டும். அப்படித்தான் எங்களுடைய நிலைமை இருக்கிறது. எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, இந்த நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலங்களிலும் எங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த ஹஜ்ஜை, உம்ராவை யாரெல்லாம் நேரடியாக செலவழித்து அந்த நன்மையை அடைந்து கொள்கின்றார்களோ அந்த நன்மையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எல்லா நாளும் வைத்திருக்கிறார். இஷ்ராக்குடைய தொழுகையை தொழுதால் அல்லாஹ் அவருக்கு ஹஜ் உம்ரா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். பள்ளி வாயிலுக்கு வந்து குர்ஆனுடைய ஒரு வசனத்தை படித்து சென்றார், அல்லது ஒரு ஹதீஸை படித்து சென்றார், அல்லது மார்க்க சட்டம் ஒன்றை அவர் படித்து சென்றால் அவருக்கும் அந்த நன்மை கிடைக்கிறது. இவ்வாறு பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொழுகைக்கு பின்னால் நாங்கள் செய்யக்கூடிய திக்ர் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த சாதாரணமான திக்ர் மூலம் இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மை எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. தாய் தந்தையர்களை நாம் சிறுத்த முகத்தோடு சந்தித்து வருவது, அவர்கள் அந்த சந்திப்பினூடாக இந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கிறது. இவ்வாறு இந்த ஹஜ் உம்ராவுடைய நன்மைகளை அல்லாஹ் இந்த காலத்தோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை, அதனை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, நேரடியாக நாம் செலவழித்து அடைகின்ற அந்த நன்மைக்கும் அதனுடைய அந்தஸ்திற்கும் ஏனைய அமல்களை செய்து நாங்கள் அடைகின்ற அந்த நன்மைக்கும் உண்மையில் வித்தியாசம் இருக்கிறது. ஆனாலும் அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கிறது. தியாகம் என்றது நேரடியான அந்த அமலுக்கு இருக்கிறது. ஹஜ்ஜில் அடையக்கூடிய அந்த தியாகம், அதே போன்று உம்ராவில் செய்யக்கூடிய சில தியாகங்கள், அதெல்லாம் மேலதிகமாக இருக்கின்றன. சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த நன்மைகளை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் குறைக்கவில்லை. எங்களால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அடைந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த அமல் இபாதத்துகளை வைத்திருக்கிறார். அந்த வகையில் கணித்துக்குரிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உயிர்களை அறுத்து பலியிடுகின்ற அந்த ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் அல்லாத ஏனைய உயிரினங்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உரிமையை எங்களுக்கு மார்க்கம் பேசியிருக்கிறது. அதை இன்றைய பொறுப்பாவில் சுருக்கமாக சொன்னால் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கணித்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிய ஒரு விஷயம்தான், ஏனைய உயிரினங்களுக்கு எந்த வகையிலும் நாங்கள் அநியாயம் செய்யக்கூடாது, அதற்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நோவினை கொடுக்கக்கூடாது. உதாரணமாக, ஒரு பல்லியை ஒரே அடியில் அடித்தால் அவருக்கு 100 நன்மை கிடைக்கும். அதே பல்லியை 2 அடியில் அவர் அதனை சாகடித்தால் அவருக்கு நன்மை குறைகிறது. அதே ஒரு பல்லியை 3 அடியில் அவர் சாகடிக்கப்படும் நன்மை குறைந்து கொண்டே போகும். ஏன் காரணம் என்றால், அந்த உயிரினம் அதாவது அந்த மாதிரியான உயிரினங்களை கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி இருந்தால், அந்த 2வது அடியை வாங்கிக் கொண்டுதான் அது தன்னுடைய உயிரை விடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் 1வது அடியின் வேதனையில் அது இருக்கிறது. அது அந்த நோவினை அடைகிறது. அதனால் எங்களுக்கு நன்மை குறைகிறது. ஒரே அடியில் நாங்கள் அதனை சாகடிக்கும் பொழுதுதான் 100 நன்மை எங்களுக்கு கிடைக்கிறது. எனவே அந்த அளவுக்கு கூட எங்களுக்கு மார்க்கம் அடித்து சாகடிக்கும்படி அனுமதி தந்த அந்த உயிரினங்களை கூட நீங்கள் அதன் நோவினை அடைகின்ற அளவிற்கு அதற்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்பதைத்தான் எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. நாய்களில் விசர் நாயை கொலை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அதற்காக அதனை சித்திரவதை செய்வதற்கு அனுமதி கிடையாது. அதனை ஒரே அடியில் ஒரே தடவையில் அதனை சாகடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது.
கணித்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு எங்களுக்கு மார்க்கம் அனுமதி தந்ததில் கூட அதில் எல்லை மீறிவிடக் கூடாது, அதற்கு நோவினை கொடுக்க கூடாது என்றுதான் எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, அந்த அளவிற்கு மிருகங்களுடைய அந்த உணர்வுகளை, மிருகங்களுடைய அந்த நோவினைகளை கூட எங்களுக்கு மார்க்கம் அழகாக சொல்லி தந்திருக்கிறது. அவ்வாறு கூட நீங்கள் நோவினை கொடுக்க கூடாது என்று. எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, மிருகங்களோடு நாம் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு மார்க்கம் அழகாக சொல்லி தருகிறது. அதே போன்றுதான் சில உயிரினங்களை நாங்கள் தடுத்து வைத்து வளர்த்து கொண்டிருக்கிறோம். அது பூனையாக இருக்கலாம், ஏனைய உயிரினங்களாக இருக்கலாம். இவ்வாறு வளர்க்கின்ற பொழுது அவைகளுக்கு நாம் சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவைகளுக்கு நாம் தடுத்து வைக்கின்ற பொழுது அது சுதந்திரமாக தெரிகின்ற அந்த நேரத்தில் எவைகளையெல்லாம் அது சந்தோஷமாக அனுபவிக்குமோ அந்த ஒரு நிலையை அதற்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த உயிரினங்களுக்கு, அது பறவைகளாக இருக்கலாம், ஏனைய கால்நடைகளாக இருக்கலாம், அவைகளுடைய சுதந்திரத்திற்கு நாம் ஏதோ ஒரு வகையில் நாம் இடையூறு விளைவிக்கின்றோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கணித்துக்குரிய சகோதரர்களே, இதே வேளையில் ஒருவர் அதற்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும், அதற்கு நோவினை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுமென்றே அதனை தடுத்து வைத்தால், அதற்கு சாப்பாடு கொடுக்காமல், அதற்கு நீர் கொடுக்காமல், இவ்வாறு அதற்கு சித்திரவதை செய்வதற்காக வேண்டிய ஒருவர் தடுத்து வைப்பாராக இருந்தால் நிச்சயமாக அது அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற ஒரு செயலாக மாறிடும். ஒரு வணக்கசாலியான ஒரு பெண், எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம், ஒரு வணக்கசாலியான ஒரு பெண் தான். ஆனால் ஒரு பூனையை கட்டி போட்டு அதற்கு சாப்பாடும் கொடுக்கவில்லை, அதற்கு நீரும் கொடுக்கவில்லை, அதனை அப்படியே பசியில் போட்டு அதனை வதைத்தார். இந்த செயலை பார்த்த அல்லாஹ் அவளுக்கு நரகத்தை முடிவு செய்தார். அதே சந்தர்ப்பத்தில் அதே மாதிரி ஒரு ஒரு விபச்சாரியான ஒரு பெண் தாகித்த நாய்க்கு அந்த நாயினுடைய அந்த தாக உணர்வை மதித்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டியதனால், அந்த 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 நாய்க்கு இரக்கம் காட்டியதனால் படைத்த அல்லாஹ் அந்த விபச்சாரியுடைய அந்த செயலை பார்த்து அல்லாஹ் இரக்கமடைந்து அவளுடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் அவளை சுவர்க்கம் அனுப்பின வரலாறை நாம் புகாரி கிரந்தத்தில் பார்க்க முடிகிறது. எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, மிருகங்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு மார்க்கம் அழகாக சொல்லி தந்திருக்கிறது. அதே போன்றுதான் கணித்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு பிரயாணம் சென்ற அந்த சமயத்தில் சஹாபாக்கள் எறும்புகளுக்கு தீயிட்டு அதனை எரித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு அதனை கண்டுவிட்டு கேட்டார்கள், யார் இந்த எறும்புகளை எல்லாம் தீயிலிட்டு எரித்தார்கள் என்பதால். அந்த கேள்வியை கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நெருப்பினால் வேதனை செய்வதற்கு இந்த நெருப்புடைய ரப்புக்கு மாத்திரம்தான் அனுமதி இருக்கிறது. நெருப்பினால் வேதனை செய்வதற்கு அல்லாஹுக்கு மாத்திரம்தான் அனுமதி இருக்கிறது. வேறு யாருக்கும் இந்த நெருப்பினால் எந்த உயிருக்கும் அவர் தண்டனை கொடுக்க முடியாது என்ற அந்த விதியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார். கணித்துக்குரிய சகோதரர்களே, அந்த எறும்பு எங்களுக்கு தொந்தரவு தந்தாலும் அதனை நாங்கள் இந்த மாதிரியாக நெருப்பால் அவைகளை கொலை செய்வதை எங்களுக்கு மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அந்த மிருகங்களோடு நடந்து கொள்கின்ற ஒரு விடயம் தான், எந்த உயிரினம் எதற்காக படைக்கப்பட்டதோ அதை அதற்காகத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக எருதுகளை அவைகள் சுமைகளை சுமப்பதற்காக படைக்கப்படவில்லை, அவைகள் உழுதுவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கழுதைகள் அவைகள் சுமைகளை சுமப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை வேறு தேவைகளுக்காக நாம் பயன்படுத்துவது, இதெல்லாம் அந்த மிருகங்களுடைய விடயத்தில் நாம் செய்கின்ற துஷ்பிரயோகங்களாக இருக்கின்றன. எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, எந்தெந்த உயிரினம் எதற்காக படைக்கப்பட்டதோ அதை அல்லாஹ் தஆலா எங்களுடைய எந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ் தந்தாலும் அதற்குத்தான் நாம் அதனை பயன்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் மிருகங்களோடு இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் நிறைய சம்பவங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு பிரயாணம் சென்ற பொழுது சஹாபாக்கள் ஒரு சிட்டுக்குருவியை போன்ற ஒரு பறவை அதனுடைய அந்த அதனுடைய குஞ்சுகள் மீது ஆசைப்பட்டு சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அந்த பறவையின் குஞ்சுகளை எடுத்துக் கொண்டார்கள். இந்த தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை காணவில்லை என்று அங்கும் இங்குமாக வட்டமடித்துக் கொண்டு அது பதறித்திருந்தது. இதனை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் இந்த பறவையின் குஞ்சுகளை எடுத்தது, அதனுடைய குஞ்சுகளை அதனால் ஒப்படைத்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவுரை வழங்கினார். கருத்துக்குரிய சகோதரர்களே, இதை போன்றுதான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி ஒரு ஆட்டை அறுப்பதற்காக அந்த ஆட்டை அப்படியே படுக்க வைத்து தயார் நிலையில் வைத்துக் கொண்டு கத்தியை தீட்டிக் கொண்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கண்டித்தார்கள். எவ்வாறு தெரியுமா? இந்த ஆட்டை நீ 2 முறை சாகடிக்க போகிறார். இந்த ஆட்டை அறுப்பது ஒரு புறம் இருக்க, அந்த ஆட்டினுடைய கண்ணுக்கு முன்னாலே நீ கத்தியை தீட்டுகின்றாய் அல்லவா? இதை அந்த ஆட்டை அறுப்பதற்கு முன்னமே செய்திருக்கலாமே. இதை காலுக்கு கீழே வைத்துக் கொண்டு அதனை அதை பார்த்து கொண்டிருக்க இந்த கத்தியை தீர்த்தி அதற்கு சித்திரவதை கொடுக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கண்டித்தார். அந்த அளவிற்கு அந்த உயிரினங்களோடு மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த ஆடு, மாடு, ஒட்டகங்கள் போன்ற கோழி போன்ற இந்த உயிரினங்களை அறுத்து சாப்பிடக்கூடிய அந்த உயிரினங்களை நாங்கள் அறுக்கின்ற பொழுதும் அதற்கும் மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. அதனுடைய அந்த மூச்சு குழாய், உணவு குழாய், அந்த 2 பகுதியையும் வேகமாக அறுத்து விட வேண்டும். அவ்வாறு அறுக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்னால் சொன்னார்கள், உங்களுடைய கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ளுங்கள். நன்கு கூர்மையான கத்தியால் நீங்கள் அறுங்கள். அந்த வைத்த உடனே அறுக்கின்ற அளவிற்கு நன்கு கூர்மையான கத்தியால் நீங்கள் அறுங்கள் என்று விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து சொல்லுகிறார்கள். எந்த உயிரினம் இவ்வாறு செகண்டிலே அந்த வைத்த உடனே அறுபடுகிறதோ அதனுடைய இரத்தத்தில் அந்த அதாவது நோவுகளை உணரக்கூடிய அந்த மாதிரி படிவங்கள் அதில் படிவது கிடையாது. மாற்றமாக அடித்து கொலை செய்யப்படுகின்ற அல்லது வேறு விதமாக மார்க்கம் சொல்லாத முறையில் சாகடிக்கப்படுகின்ற அந்த உயிரினங்களுடைய இரத்தத்தில் அந்த நோவினையின் படிவங்கள் அப்படியே படிந்து இருக்கின்றன. அதனை மனிதன் உட்கொள்வதால் அவனுக்கு பல நோய்கள் வருவதற்கு அது காரணமாகிவிடும் என்பதாக இன்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. கணிதக்கூடிய சகோதரர்களே, எங்களுக்கு மார்க்கம் அழகாக எப்பயோ சொல்லி தந்து விட்டது. நீங்கள் அறுக்கின்ற பொழுது நன்கு கூர்மையான கத்தியால் அறுக்க வேண்டும், அவசரமாக அறுக்க வேண்டும். அது உயிர் பிரியும் வரைக்கும் அதனை தொடக்கூடாது. அதற்கு வேறு எந்த அநியாயமும் செய்துவிடக்கூடாது. சிலர்கள் என்ன செய்வார்கள், அறுத்து விட்டு அந்த கத்தியை தொண்டைக்குள்ளே போட்டு திரும்பவும் ஏதோ குத்தி வாங்கி அல்லது வயிற்றில் குத்துவது, இவ்வாறு வேறு வேறு வேலைகளை செய்வார்கள். எனவே நினைத்துக்குரிய சகோதரர்களே, அழகான முறையில் அறுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்க வேண்டும், கிப்லாவை முன்னோக்கி அறுக்க வேண்டும். அதே போன்று இவ்வாறு அறுக்கின்ற போது இந்த முறைகளை நாங்கள் பேணி செய்து கொள்ள வேண்டும். அறுக்கின்றது வெறுமனே இந்த உதுகியாவுடைய காலத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அறுவை நடக்கும். அதில் வியாபாரம் செய்கின்ற நாட்டு இறைச்சி வியாபாரம் செய்கின்றவர்கள், ஆட்டு இறைச்சி வியாபாரம் செய்கின்றவர்கள், கோழி இறைச்சி வியாபாரம் செய்கின்றவர்கள் ஒவ்வொரு நாளும் அறுத்து கொண்டே இருக்கிறார். லட்சக்கணக்கான கோடிகள் அறுபடுகின்றன, நூற்றுக்கணக்கான ஆடு மாடுகள் அறுபடுகின்றன. இவ்வாறு இந்த முறையை அந்த வேலையை செய்கின்றவர்கள் அழகாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாமல் அழிக்கப்படுகின்ற அந்த உயிரினங்களை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எனக்கு நேரடியாகவே குர்ஆன் சொல்லி தருகிறார். எனவே கணிதக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் சொல்லுகின்ற அந்த முறை பிரகாரம் நாங்கள் இந்த அறுவைகளை செய்கின்ற பொழுது எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றிய அந்த நன்மையும் கிடைக்கிறது. அந்த முறையில் அறுக்கப்படுகின்ற அந்த உயிரினங்களை நாங்கள் உட்கொள்வதால் எங்களுக்கு சுகாதாரமாகவும் அது அமைகின்றது. எனவே நினைவுக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு ஒவ்வொரு அந்த உயிரினங்களுடைய உணர்வுகளையும் எங்களுக்கு மார்க்க மதிக்கும்படி சொல்லியிருக்கிறது. நினைவுக்குரிய சகோதரர்களே,
இப்பொழுது இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த 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 பொத்தாவில் சொல்லப்பட்ட இந்த விடயங்களை நாம் கவனிக்கின்ற பொழுதும் அதாவது பறவையினுடைய அந்த உணர்வை, அதே போன்று ஒரு பூனையை கட்டி போட்டு அதனை சித்திரவதை செய்கின்ற அந்த நேரத்தில் அடைகின்ற அந்த ஒரு வேதனை, இவ்வாறு இந்த மிருகங்களுடைய உணர்வை எங்களுக்கு மார்க்கம் மதிக்க சொல்லியிருக்கின்றதா, இதிலிருந்து நாம் மிக முக்கியமான ஒரு பாடத்தை விலகிக் கொள்ள வேண்டும். இந்த வாய் பேசாத இந்த உயிரினங்கள், அறுப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட இந்த உயிரினங்களின் உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், சகோதரர்களே, ஆதமுடைய மக்களை, மனிதர்களை நாம் கண்ணியமாக படைத்திருக்கிறோம், கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். அவர்களை நாம் இந்த தரையிலும் கடலிலும் அவர்களை பிரயாணிக்க செய்கின்றோம். இவ்வாறு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு நாம் படைத்த இந்த படைப்பினங்களில் அநேகமான படைப்பினத்தை விட மிகச் சிறந்த ஒரு படைப்பாக இந்த மனித இனத்தை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார் என்றால், சகோதரர்களே, படைப்பினங்களிலேயே மிகச் சிறந்த இந்த மனித படைப்புகளின் உணர்வுகளை நாங்கள் எந்த அளவுக்கு மதித்து நடக்க வேண்டும். கணித்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாம் ஏற்கனவே சொன்னது போன்று அந்த உயிரினங்களுடைய உணர்வுகளையே மதித்து நடக்க வேண்டும். அதனை மதிக்காத போது அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு அனுப்புகிறான் என்றால், சகோதரர்களே, படைப்பினங்களில் மிகச்சிறந்த படைப்பினமாகிய மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் நடக்கின்ற பொழுது, அல்லது அவர்களுக்கு சித்திரவதை செய்கின்ற பொழுது, அவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது, சகோதரர்களை அல்லாஹ் தஆலா சும்மா விட மாட்டார். கணித்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் சொன்ன அந்த உபதேசங்கள் மிக முக்கியமான ஒரு உபதேசம் தான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும், நிச்சயமாக உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய பொருளாதாரங்களும் அது மற்றவர்களுக்கு ஹராம், மற்றவர்களுக்கு அதனை அநியாயமாக எடுப்பது ஹராம் அல்லது அநியாயமாக போக்குவது ஹராம். எவ்வாறு? இன்றைய நாள் ஹஜ் பெருநாளுடைய அந்த தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைய நாள் எவ்வளவு சிறப்பான ஒரு நாள், அதே போன்று இந்த மாதம் எவ்வளவு சிறப்பான ஒரு மாதம், இந்த ஊர் எவ்வளவு சிறப்பான ஒரு ஊர், இந்த மாதம், இந்த இடம், அதே போன்ற இந்த நாள் எவ்வளவு சிறப்பானதோ கண்ணியமானதோ, இதே போன்றுதான் உங்கள் ஒவ்வொருத்தருடைய இரத்தமும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய பொருளாதாரமும் மற்றவர்களுக்கு அநியாயமாக, மற்றவர்கள் அதனை அநியாயமாக போக்குவது, சூறையாடுவது, அது ஹராம் என்ற அந்த உரிமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொல்லி தந்தார்கள். எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, யாருடைய உயிரையும் நாங்கள் போக்குவதற்கு, யாருடைய பொருளாதாரத்திற்கு நாங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு எந்த அனுமதியும் எங்களுக்கு கிடையாது. சகோதரர்களே, ஒருவருடைய உயிரை போக்குவதாக இருந்தால் அதற்கு ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்க வேண்டும். உண்மையில் ஒருவரை கொலை செய்தால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்பது சட்டம். ஆனால் இதனை எல்லோருடைய கையிலும் இஸ்லாம் தரவில்லை. இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகின்ற, இஸ்லாமிய ஹிலாபத் நடைபெறுகின்ற அந்த அரசாங்கத்திற்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. அவருடைய தலையை வெட்டுவதாக இருந்தால் அல்லது கையை வெட்டுவதாக இருந்தால், இந்த இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை அது எல்லோருடைய கையிலும் கொடுக்கவில்லை. அதனை மார்க்கம் அந்த இஸ்லாமிய ஹிலாபத் நடக்கின்ற அந்த அரசாங்கத்திடம் தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறது. எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, மனிதர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாங்கள் நோவினை படுத்துவது அரசியல் என்ற பெயரில், அல்லது பதவி பட்டங்கள் என்ற பெயரில், அல்லது நான் தான் பெரியவர் என்ற அந்த ஒரு மமதையின் அடிப்படையில், தன்னிடத்தில் பணம் இருக்கிறது, தன்னிடத்தில் பதவி இருக்கிறது என்ற ஒரு அந்த மமதையின் அடிப்படையில் யாருக்காவது நாம் அநியாயம் செய்வோமாக இருந்தால், சகோதரர்களே, அந்த பூனைக்கு அநியாயம் செய்த அந்த வணக்கசாலியான பெண்ணை அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பினான் என்றால், மனிதர்களுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா விட மாட்டான். எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, வமை யக்துல் முஃமினன் முதஅம்மிதன், யார் வேண்டுமென்றே ஒரு முஃமினை கொலை செய்வான், ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி அது ஜஹன்னம் என்ற நரகம் தான். காலிதன் ஃபீஹா, அந்த நரகத்தில் அவன் நீண்ட காலம் இருப்பான். அவன் முஃமினாக இருந்தாலும், அவன் முஸ்லிமாக இருந்தாலும், இன்னும் ஒரு முஃமினை அவன் கொலை செய்கின்ற பொழுது
அவன் இருக்கக்கூடிய நரகத்தில் வாழக்கூடிய காலம் மிக நீண்ட காலம் என்பதாக அந்த ஆயத்திற்கு உலமாக தப்சீரை எழுதுகின்றார். எனவே கணேசக்குரிய சகோதரர்களே, யாருக்கும் நாங்கள் அநியாயம் செய்து விடக்கூடாது, யாருடைய பொருளாதாரத்திற்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னி யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை எனக்கே நான் ஹராமாக்கி இருக்கிறேன். ஃபலா தபாலமு, எனவே நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள். சகோதரர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை சொன்னார்கள். அவ்வுல்முதுலமாத்தும் யௌமல் கியாமah, அநியாயம் என்பது அது கியாமத்து நாளில் இருளாக மாறிவிடும். அநியாயம் என்ற அந்த அநியாயம் என்ற அந்த செயலுக்கு அரபியில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சொல் முல். ஆனால் அந்த உருளுடைய அடிப்படை கருத்தை எடுத்து பார்த்தால் அது இருளுக்கு பேர். சகோதரர்களை, நாளை கியாமத்துடைய நாளையில் நரகத்திற்கு மேலால் போடப்பட்டிருக்கின்ற அந்த சிராத் பாலத்தை எங்களுடைய அமல்களின் வெளிச்சத்தை கொண்டுதான் எங்களால் கடக்க முடியும். அமல்களின் வெளிச்சத்தை கொண்டுதான் கடக்க முடியும். எங்களுக்கு முன்னால் கடந்து செல்லுகின்ற அவருடைய வெளிச்சத்தால் பின்னால் இருப்பவர் கடந்து செல்ல முடியாது. அப்படித்தான் ஹதீஸில் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒரு ஆணுடைய ஆயத்து அவ்வாறுதான் சொல்லியிருக்கிறது. நாளை கியாமத்துடைய நாளை யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து லில்லதீன ஆமனூ, நாளை கியாமத்துடைய நாளில் முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் முஃமின்களிடம் கேட்டுக் கொள்வார்கள், உன்துரூனா, எங்களை கொஞ்சம் கவனியுங்கள், நக்தபிஸ் மின் நூரிக்கும், உங்களுடைய வெளிச்சத்தில் நாங்கள் சேர்ந்து வருகின்றோமே என்று அவர்கள் கேட்பார்கள். சகோதரர்களே, அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார். எனவே சிராத் பாலத்தை கடக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் நாங்கள் செய்த நல்ல அமல்கள் தான் எங்களுக்கு வெளிச்சமாகும். நாங்கள் செய்கின்ற பாவங்கள், மற்றவர்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள், இவைகள் இருள்களாக மாறும். அந்த இருளை கொண்டு அந்த சிராத் பாலத்தை கடக்க முடியாது. அந்த சிராத் பாலத்தில் கொழுக்கிகள் இருக்கும். யார் அந்த இருளில் கடப்பார்களோ அவர்கள் அதை கடக்க முடியாது, நரகத்தில் வீழ்ந்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கிறது. எனவே கணேசக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நிறைய நல்ல அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் செய்கின்ற செயல்களை, நாங்கள் புரிகின்ற தொழில்களை அவைகளை நன்மையான செயல்களாக, நன்மையான தொழில்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மையில் ஒரு மனிதனால் 24 மணி நேரம் பள்ளிக்குள்ளே இருக்க முடியாது. அவன் தொழில் செய்ய வேண்டும், நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும், சமூக சேவையில் ஈடுபட வேண்டும். இதெல்லாவற்றையும் அவன் நன்மைகளாக ஆக்குகின்ற பொழுது அத்தனை நன்மைகளும் அவனுக்கு வெளிச்சமாக மாறும். அந்த வெளிச்சத்தை கொண்டுதான் அந்த சிராத் பாலத்தை அவர் மின்னல் வேகத்தில் கடப்பதா, அல்லது வேகமாக செல்லுகின்ற அந்த குதிரையின் வேகத்தில் கடப்பதா, அல்லது ஓடி கடப்பதா என்று அதனை கொண்டுதான் அவருக்கு முடிவு செய்யப்படும். எனவே கணேசக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு சிறிய அவகாசம். இந்த அவகாசத்தை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலாவுக்கு நாங்கள் செய்கின்ற கடமைகள், அவைகள் ஒரு பக்கம். இன்னும் ஒரு கடமைகள், உரிமைதான் மனிதர்களுக்கு, அவருடைய படைப்பினங்களுக்கு செய்கின்ற அந்த உரிமைகள், கடமைகள் இன்னும் ஒரு பக்கம். ஒன்றில் குறைவு செய்தாலும் எங்களால் சுவர்க்கம் செல்ல முடியாது. நாம் தொழுகின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம், நோன்பு நோக்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமைகளை எந்த விதமான குறைவு செய்யாமல் தன்னுடைய மனைவிக்கு அநியாயம் செய்கின்றார், அல்லது பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்கின்றார். எத்தனையோ பேர் இருக்கிறார் மனைவிக்கு அநியாயம் செய்கின்றவர்கள். தன்னுடைய பிள்ளைகளை பெற்றுவிட்டு பிள்ளைகளுக்கு செலவு கொடுக்காத, அல்லது வேறொரு திருமணம் முடித்துவிட்டு அந்த மனைவிக்கு ஏனைய செலவுகள், அந்த பிள்ளைகளுக்கு செலவுகள் எதுவுமே கொடுக்காமல் அநியாயம் செய்கின்றவர்கள் இருக்கிறார். அல்லது அந்த மனைவியோடு வாழ்ந்து கொண்டும் அந்த மனைவிக்கு அநியாயம் செய்கின்றவர்கள் இருக்கிறார். சகோதரர்களே, அது எங்களுடைய சொந்த மனைவியாக இருந்தால் அதற்கும் அல்லாஹ் தஆலா பழி தீர்ப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த நியாயம், நீதி என்கின்ற அந்த தராசை நாம் நிறுவுவோம் என்பதாக நாம் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அன்றைய நாளில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த ஒரு அநியாயமும் செய்யப்பட மாட்டார். எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்னுடைய மனைவி தானே என்று எங்களுடைய மனைவிக்கு நாம் அநியாயமாக நடந்து கொள்ள முடியாது. என்னுடைய பிள்ளைகள் தானே என்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் அநியாயம் செய்ய முடியாது. அநியாயத்தை அல்லாஹ் தஆலா தனக்கே ஹராமாக்கியிருக்கிறார். அதே போன்று நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்வதை கூட அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறார். ஒருவர் தற்கொலை செய்கிறார் என்றால் அவர் தனக்கு அநியாயம் செய்கின்றார்.
ஒருவர் பாவத்தில் ஈடுபடுகின்றாரா அவர் தனக்கு அநியாயம் செய்கின்றார். அல்லாஹ் தஆலா இந்த சங்கையான மாதங்களை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த சங்கையான மாதங்களில் உங்களுக்கே நீங்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள் என்றால் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துங்கள், பாவச் செயல்களில் ஈடுபடாதீர்கள். அவ்வாறு ஈடுபடுவது அது நீங்களே உங்களுக்கு செய்கின்ற அநியாயம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அநியாயம் என்பது அது இருள் தான். அது இந்த உலகத்திலும் அது வரவேற்கக்கூடிய ஒன்று அல்ல. நாளை கியாமத்துடைய நாளில் அது இருளாக வந்து எங்களை சிராத் பாலத்தை கடக்க விடாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதை இழுத்தாட்டிவிடும். எனவே அநியாயத்தை நாம் தவிர்த்து வாழ்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அவனுடைய படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வழங்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவம் அனைத்தையும் மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவம் அனைத்தையும் மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளை எங்களுடைய கண்கூடிய வாழச் செய்வாயாக. அவர்களுக்கு வளமான எதிர்காலத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களையும் அவர்களை ஈமான் சாலிஹான அமலோடு வாழச் செய்வாயாக, நல்லொழுக்கத்தோடு வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழுகின்றார்களோ அனைத்து முஸ்லிம்களையும் நிம்மதியாக கௌரவமாக வாழவை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கெல்லாம் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அத்தனை அநியாயங்களை நீ இல்லாமலாக்க இருப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீனில் வாழக்கூடிய எங்களுடைய சகோதர முஸ்லிம்களுக்கு செய்யப்படுகின்ற அநியாயங்களை யா அல்லாஹ் இல்லாமலாக்க இருப்பாயாக. யா அல்லாஹ் அநியாயம் செய்கின்றவர்களுக்கு உன்னுடைய முடிவில் ஹிதாயத் இல்லை என்றால் யா அல்லாஹ் அவர்களை நீ பிடித்தருவாயாக. உலக மக்களே யா அல்லாஹ் பாடம் படிக்கின்ற அளவிற்கு யா அல்லாஹ் அவர்களை நீ பிடித்தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருத்தருடைய கடைசி முடிவை மிக அழகானதாக கண்ணியமானதாக அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.